விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்று ஒரு திருநாமம். 124ஆம் திருநாமம் சர்வகாய நமக. ஆழ்வார்களுள் தலைவராக கொண்டாடப்படுபவர் நம்மாழ்வார். நம்மாழ்வாரை உயிராகவும் மற்ற ஆழ்வார்களை அவரது உடல் உறுப்புகளாகவும் சொல்வது வழக்கம். அதை கீழ்க்கண்ட அட்டவணையில் காண்போம். நம்மாழ்வாரின் உறுப்பு ஆழ்வார். தலை பூதத்தாழ்வார், இரு கண்கள் பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார், முகம் பெரியாழ்வார், கழுத்து திருமழிசை ஆழ்வார், இரு கைகள் குலசேகரர் ஆழ்வார் திருப்பானாழ்வார், மார்பு தொண்டரடி பொடியாழ்வார், வயிறு திருமங்கை ஆழ்வார், திருவடிகள் மதுரகவி ஆழ்வார். இத்தகைய பெருமை பெற்ற நம்மாழ்வார் 4 நூல்கள் தமிழில் இயற்றினார். அவை திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. இவை ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் ஆகிய 4 வேதங்களுக்கு சமமானவையாக போற்றப்படுகின்றன. அவற்றுள் பெரிய திருவந்தாதியில் நம்மாழ்வாருக்கும் திருமாலுக்கும் அற்புதமான விவாதம் ஒன்று நடந்தது. ஆழ்வார், எம்பெருமானே, நீ பெரியவனா அடியேன் பெரியவனா? அதற்கு திருமால், இதென்ன கேள்வி? நான் தான் பெரியவன் என்று உமக்கு தெரியாதா? ஆழ்வார், இல்லை, நீ பதில் சொல். நம்மில் யார் பெரியவர்? திருமால், அதான் சொன்னேனே, நான் தான் பெரியவன். ஆழ்வார், எதை வைத்து அவ்வாறு கூறுகிறாய்? திருமால், இவ்வுலகம் அனைத்தையும் நான் தானே ஆதாரமாக உள்ளே அமர்ந்து கொண்டு தாங்குகிறேன். நான் தான் பெரியவன். அதற்கு ஆழ்வார், அனைத்தையும் நீதான் தாங்குகிறாய் என்பதற்கு என்ன ஆதாரம்? திருமால், சாந்தோக்கிய உபனிஷத்தில் சசேதுஹு வித்ருதிஹி ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய என்று சொல்கிறதே. பிருகதாரண்யக உபனிஷத் ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி சூர்ய சந்திரமசௌ வித்ருதௌ திஷ்டதஹ என்கிறதே. இந்த வேத வாக்கியங்கள் பூமி, வானம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், தேவலோகம் என அனைத்தையும் அதிலுள்ள உயிர்களையும் நானே தாங்குகிறேன் என தெளிவாக காட்டுகின்றனவே. அதனால் தான் சொல்கிறேன், நான் தான் பெரியவன். அதற்கு ஆழ்வார், இப்போது நான் சொல்வதை கவனமாக கேள். அனைத்துலகையும் உள்ளிருந்து தாங்குவதால் நீ பெரியவன் என்கிறாய். ஆனால் உன்னையே என் உள்ளத்தில் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேனே. இப்போது சொல், நீ பெரியவனா அடியேன் பெரியவனா? திருமால், ஆழ்வீர், நீர்தான் பெரியவர். ஆழ்வார், இல்லை, அடியேன் உன்னை இதயத்தில் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதுவும் உன்னுடைய அருளால் தானே. உன்னை தாங்கக்கூடிய சக்தியையும் நீதானே அடியேனுக்கு அருளியிருக்கிறாய். உன்னை தாங்குவதாக சொல்லி கொண்டிருக்கும் அடியேனையும் நீதானே தாங்கிக் கொண்டிருக்கிறாய். அதனால் நீதான் பெரியவன். இவ்வுரையாடலை வெண்பா வடிவில் வாழ்வார் பெரிய திருவந்தாதியில் பாடுகிறார். புவியும் இரு விசும்பும் நின்னகத்த நீ என் செவி வழி உள் புகுந்து என்னுள்ளாய் அவிவின்றி யான் பெரியவன் நீ பெரியை என்பதனை ஆரறிவார்? ஊன் பருகு நேமியாய் உள்ளு. இவ்வாறு நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம், உயிர்கள் என அனைத்துன்னுள்ளும் நுழைந்து அவற்றுக்கு ஆதாரமாக இருந்து அனைத்தையும் தாங்கி வரும் திருமால் சர்வகஹ என்றழைக்கப்படுகிறார். சர்வகஹ என்றால் அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பவர் என்று பொருள். அதுவே சஹஸ்ரநாமத்தின் 124ஆவது திருநாமம். சர்வகாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வாழ்வில் எந்த சுமையும் ஏற்படாதபடி திருமால் காத்தருள்வார். ஓம் நமோ நாராயணாயா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.